கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20 வருஷமா எங்களுக்கு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா கோர்ட்லையுமே ஃபெயிலியர் ஆச்சு. எங்கள் அம்மா உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க, இந்த கேஸ் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபன் அங்கிள் ப்ரேயர்னால காம்ப்ரமைஸ் ஆச்சு. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டினால நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலாஜாலேருந்து வரேன். என் கணவருக்கு கேன்சர் கட்டி இருந்தது. நாங்கள் ஐயா கிட்ட ப்ரேயர் குடும்பத்தோடு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவர் கை வச்சு ப்ரேயர் பண்ணி அனுப்புனார், நீங்கள் போய் ஸ்கேன் எடுங்க, அந்த கட்டி இருக்காது அப்படின்ட்டு. அதே போல் நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்தோம், கேன்சர் கட்டி இல்லவே இல்லை. இது என் முதல் சாட்சி. என்னோடய 2வது சாட்சி, நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ ஐயா கிட்ட வந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஐயா என் தலையில் கை வச்சு சொன்னார், உனக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் லேபர் வார்டில் டெலிவரி அப்போ போகும்போது இல்லை சிசேரியனுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதேன், கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்களே ஐயா மூலியமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும். நான் அழுதேன். அதே போல் 2 நிமிஷத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, அப்போ இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை? நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இந்த மங்கள வார்த்தையே உங்கள் பிள்ளைகளுக்குரிய பரிசு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் சில காரியங்களை இன்னைக்கு இம்மீடியட் ஆக்ஷன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எடுக்க 4 விதமான காரியங்கள். முதலாவது சொல்றாரு, அவர்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். 2வது, இனி அவர்கள் கொடுமைக்கு தூரமாயிருப்பார்கள். 3வது, இனி பயமே இல்லாதிருப்பார்கள். 4வது, திகிலுக்கு தூரமாயிருப்பார்கள். ஆமென். இந்த 4 காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்து உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப் எல்லாம் செட்டில் பண்ணி தர போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த 4 காரியங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாம் உள்ள இருக்கு. ஆமேன். முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் இனி நீதியினால ஸ்திரப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா இனி ஸ்டெடி மைண்ட், ஸ்டெடி லைஃப், ஸ்டெடியான ஜாப் எல்லாத்தையும் ஆண்டவர்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் சொல்றார், சீக்கிரத்திலே உன் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்காக இந்த காரியத்தில் வழக்காடலை என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரோடு கோபித்து கொண்டிருந்தால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவர் என்ன கண்டுக்காமல் விட்டார், நியாயம் செய்யாமல் இருக்கிறாருன்னு உங்கள் பிள்ளைங்க சொன்னாங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு கையில் எடுக்கிறார். அந்த காரியத்திலே உன் பிள்ளைக்கு நியாயம் செய்வார். அந்த காரியத்திலே உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அந்த காரியத்திலே உன் பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். ஆமென். ஆமாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க செய்யாத தவறுக்கு ஒருவேளை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா செய்யாத காரியம் பழி உன் மேலே போடப்பட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன் மேலே இல்லாதது பொல்லாதது சுமத்தும் போது நீ அதை நினச்சி கவலைப்படாத, நீ பாக்கியவானாயிருப்பாய், பரலோகத்திலே அதற்கான பலன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா.
என்னென்ன பிரச்சனையில் அவங்க சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் நியாயம் செய்வார். அரசாங்க வேலை கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு உன் பிள்ளை இன்னைக்கு அழுதா, ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் அரசாங்கத்திலிருந்து நேரடியாக அழைப்பு வரும். அரசாங்கத்திலிருந்து கண்களில் தயவு கிடைக்கும். அவள் நினைத்தது அவளுக்கு நிறைவேறும். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போனது எல்லாத்தையும், எட்டாமல் போனதை எல்லாத்தையும் மறுபடியும் வாய்க்கு எட்ட நீ ரசிக்க, ருசிக்க, சாப்பிட, அனுபவிக்க, சந்தோஷப்பட, அது மறுபடியும் தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 45:14 சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியருடைய வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபமும் அநேக இடங்களை தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. ஒரு முறை அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் ஒரு அம்மா ஒரு சாட்சி சொல்கிறாங்க. அவங்க சொன்ன சாட்சி ஆரம்பத்துலேருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுடைய ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வந்து சீட் பண்ணி ராங் டாக்குமெண்ட், தப்பான டாக்குமெண்ட் போட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை விட ஸ்ட்ராங்கான நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பணம் கொடுத்து அந்த பெரிய சொத்து, பல கோடி மதிப்புள்ள சொத்து தன்னுடையது என்று சொல்லி வழக்கு போடுறார். இவங்க கையில் இருந்த பெரிய நம்பிக்கைக்குரிய சொத்து, இவங்க குடும்பத்திற்கே பெரிய ஆசீர்வாதம், இந்த சொத்து தான் என் பிள்ளைகளுக்குன்னு இருந்த சந்தோஷம் திடீர்னு ஒரு நாள் பறிக்கப்பட்டு ஒரு நாள் வருது, இது எங்களுடைய இடம், இந்த இதுக்குள்ளால் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு நாள் அந்த ராங் டாக்குமெண்ட் போட்டவன் அதை ஃபென்ஸ் பண்ணி தன்னுடைய கைக்கு எடுத்துட்டான், கண்ட்ரோலில் எடுத்துட்டான். இவங்க துடிக்கிறாங்க, அழுறாங்க, போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. போயாச்சுன்னாச்சுன்னா கீழ் கோர்ட்டில் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, இது அவனுக்கு தான் சொந்தம், உனக்கு இல்லைன்னு. சொந்தக்காரங்க, அதுக்கு உண்மையாக யார் பாத்தியப்பட்டவங்க இருக்காங்கோ அது அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி தவறு பண்ணினவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரே வேதனை, என்ன ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்கார், என் பிள்ளைகளுக்குன்னு இருந்த ஒரு நல்ல சொத்துன்னா இந்த சொத்து தான், இதை தானே நம்ம பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும், அவங்களுக்கு பல கோடி ஒவ்வொருத்தருக்கும் வரணுமேன்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். திடீர்னு அது என் கை நழுவி போயிடுச்சு, கீழ்கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு. அடுத்து இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனால் அங்கேருந்து அடுத்த தீர்ப்பு வருகிறது, இது வந்து அவருக்கு தான் சொந்தம், இந்த அம்மாவுக்கு இல்லை. உடைந்து போனது அந்த தாயனுடைய உள்ளம். நான் அவங்க சாட்சி சொல்லும்போது கவனிச்சுட்டே இருக்கிறேன். நான் என்ன யோசித்தேன், கீழ்கோர்ட்டில் கிடைக்கல, ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு சாதகமாக வந்திருக்குன்னு இந்த அம்மா சொல்லுவாங்கன்னு நினச்சா, அப்பவும் சொல்கிறாங்க அங்கேயும் எனக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க போய் வழக்கு தொடக்குறாங்க. எனக்கு 2 கீழ்கோர்ட்டில் எனக்கு நீதி கிடைக்கல, அதனால் நான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு நீதி கிடைக்கணும், என்னது தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அதெல்லாம் போலி அப்படின்னு சொல்லும் பொழுது சுப்ரீம் கோர்ட்லேயும் தீர்ப்பு வந்துருச்சு, இது அவருக்கு தான் சொந்தம், இவங்களுக்கு இல்லை. நான் யோசிக்கிறேன், சாட்சி சொல்லணுன்னு தானே இந்த அம்மா வந்தாங்க, ஆனால் சுப்ரீம் கோர்ட்லேயே இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இதில் என்ன சாட்சி இருக்கும்? ஒருவேளை இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இவங்க தெரியாமல் சாட்சி நேரத்தில் வந்து சொல்லுவாங்களோன்னு யோசித்தா, அவங்க சொன்னாங்க, அன்பரின் பாதத்தில் ஐயாட்ட வந்தேன், ஐயாட்ட நான் வந்து நிற்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம், இந்த உலக கோர்ட்டிலெல்லாம் உனக்கு நீதி கிடைக்கலைன்னா அதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுகிற பரலோக கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே உனக்கு நீதி கிடைக்க. ஹல்லேலூயா. அவங்க யோசித்தாங்க, பரலோக கோர்ட்டில் நீதி கிடைக்கன்னு ஐயா சொல்கிறாரு, அப்படின்னாலும் பூமியில் உள்ள கோர்ட்டு வழியாக தானே எனக்கு வரணும், பூமியில் இதுக்கு மேலே கோர்ட்டே கிடையாத, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்துட்டே வீட்டுக்கு போனாங்களாம். ஒரு நாள் திடீர்னு தூங்கி எழும்பும் பொழுது அவங்க வீட்டில் காலிங் பெல் டக்குன்னு அடிக்குது. வெளியே போய் பார்த்தா எந்த மனுஷன் பல லட்சங்கள் செலவு பண்ணி கோர்ட்டாக போய் பெட்டி பெட்டியாக கொடுத்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கினாரோ, அவர் வந்து நின்றுட்டு எல்லாம் அவருடைய ராங் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு, ஒன்றுது தாம்மா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, என்னதெல்லாம் போலி, நான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்ச நாளாக உங்கள் இயேசுநாதர் என் மனசாட்சியை போட்டு வதக்கி எடுக்கிறார், எனக்கு அதனால் தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, இருந்த நிம்மதியெல்லாம் போச்சு,
இந்த செல்வத்தினால எனக்கு நிம்மதி வரேன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இருந்த நிம்மதியும் போச்சு, என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு இப்போ எல்லா கோர்ட்டில் உள்ள கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கி இப்போ அதுதான் உண்மையான டாக்குமெண்ட் சொன்னனால திருப்பி இவர் போய் இவங்களுக்கு கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டை பண்ணி கொடுத்து அவங்க என்னை சந்தோஷமாக வந்து சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இந்த வசனத்தின்படி நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட்டிருப்பேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கல, உன் புருஷங்கிட்ட நீதி கிடைக்கல, என் மாமியார் வீட்டில் எனக்கு நீதி கிடைக்கல, பெற்றோரிடத்தில் எனக்கு நீதி கிடைக்கல, நீ கண்ணீரோடு இருக்கலாம். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு என்ன உள்ளதை இன்னொருத்தங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க, நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த உலக கோர்ட்டில் உனக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை, இதை நான் எங்கே போய் சொல்ல முடியுது, எந்த ஊர் நியாயம், எந்த ஊர் நியாயம் என்று நீ அழுது கொண்டிருக்கலாம். பரலோக நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. அது உன் வாழ்க்கையில, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, என் மனசாட்சி என்னை ரொம்ப போட்டு வாதிக்குது, என் தூக்கம் எல்லாம் போச்சுப்பா, நிம்மதி எல்லாம் போச்சுப்பா, என்னைக்கு இதில் நான் வந்து ஆசைப்பட்டனோ அன்னோடு என்னுடைய தூக்கம் போச்சுதுமா, இது நீ வச்சிக்கப்பா, இது உனக்குரியதுமா, என்ன மன்னிச்சிருமா. இதை ஆண்டவர் ஒருவர் தான் செய்ய முடியும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீயும் பாதிக்கப்பட்ட, ஆண்டவர் எனக்கு நியாயம் கிடைக்கலையே, நான் எவ்வளவு போராடி பார்த்தேன் ஆண்டவர், எங்கெங்கமோ அலைஞ்சு பார்த்தேன், எங்க எனக்கு நீதி கிடைக்கல, எங்க எனக்கு நியாயம் கிடைக்கல ஆண்டவர். இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழின்னு சிலர் சொல்றதை நீங்க கவனிச்சுவீங்க. நீங்க ஒருவேளை சொல்ல எல்லாம் முட்டி மோதி பார்த்துட்டேன், இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி, அந்த வழியைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து உனக்காக சாதகமாய் தரப்போகிற. ஹல்லேலூயா. நீ தெரிந்து சொன்னியோ தெரியாம சொன்னியோ எனக்கு தெரியாது, இதுக்கு மேல ஆண்டவர் விட்ட வழி என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு வெக்ஸான நிலைமையில நீ சொல்லி இருக்கலாம், மனம் உடைஞ்சு போய் சொல்லி இருக்கலாம், இதுக்கு மேல ஆண்டவர் விட்ட வழி, இதுக்கு மேல நான் போராட போதில்லை, இதுக்கு மேல இதுல போராட எனக்கு திராணி இல்லை, இதுக்கு மேல இதுல போராட எனக்கு பலன் இல்லை என்று நீ அழுதுட்டு வந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பலன் இழந்த பிள்ளைகளுக்கு பலனையும், சத்துவம் இழந்த பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். நீ இழந்து போன பலனையும் சத்துவத்தையும், இழந்து போன செல்வங்களையும் செல்வாக்கையும் மறுபடியும் உனக்கு தந்து, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு அற்புதம் நடக்கும். யோபுடைய வாழ்க்கையில் யோசித்து பாரு. அவருடைய வாழ்க்கையில் அவன் எந்த தப்பும் பண்ணலை. அவருடைய மனைவி கூட கடைசியாக வந்து சொல்லிட்டார், எதுக்கே இதுக்கு மேலே இந்த ஆண்டவர் உனக்கு, பேசாமல் அந்த ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிட்டு தூஷிச்சிட்டு நாண்டுக்கிட்டு சாவு, அதான் நம்ம பாஷையில். அப்பொழுது கூட அவன் நிதானம் இழக்கவே இல்லைங்க. வேதம் சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலும் யோபு தன் நாமினால் கூட ஆண்டவரை தூஷிக்கலை, ஒரு பாவம் செய்யலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்லவன், அவர் காயப்படுத்தினாலும் ஒரு நாள் காயம் கட்டுவார். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கணும். அவர் காயப்படுத்தினார், உண்மைதான். சில நேரங்களில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி நான் காயப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மைதான். ஆனாலும் காயம் கட்டுகிற நாள் வரும். அவன் எப்படி தெரியுமா அந்த நேரத்தை செலவு பண்ணால், ஆண்டவரே எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் முடிவு நாளுக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தான். அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் ஆண்டவர் விடமாட்டாருங்க. நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இதுக்கு மேலே ஆண்டவர் விட்ட வழி எனக்கு தெரியாது அப்படின்றத அன்றைக்கு அவன் சொல்கிற, ஆண்டவரே இதுக்கு மேலே நீங்கள் விட்ட வழி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாள் மாறுதல் வரும், என் ஆண்டவர் இப்படியே என்னை விடமாட்டார். இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மாற்றம் வரும். ஆண்டவர் சொல்றார், மாறுதல் வரும். உனக்கு இருந்த பழைய செல்வ சீர் அல்ல, அதை விட பல மடங்காக தருவார். ஆமென். யோபு சொன்னான், பழைய செல்வ சீரை எனக்கு கொடுத்தா போதும் ஆண்டவரே, நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனால் ஆண்டவர் இழந்து போன பழைய சீரை கொடுக்கவில்லை, எல்லாம் அதை விட இரட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோபுவுக்கு நியாயம் செய்தாரா? செய்தார். சில நேரங்களில் எல்லாத்தையும் உடச்சி மாற்றிட்டு புதுசாக கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானித்தால் அடியின் மேலே அடி நீங்கள் வாங்குவீங்க, மிதியின் மேலே மிதி வாங்குவீங்க, இழப்பின் மேலே இழப்பை சந்திப்பீங்க. ஆனாலும் அந்த இழப்பின் மத்தியிலும் உன் கூடவே ஒருவர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்தான் உன்னை உன்னிப்பாய் கவனித்து நீ அதிலே அழிந்து போகாதபடிக்கு உன்னை காப்பாற்றுகிறார்.
ஒரு நாள் வரும், ஆண்டவர் கண்களை திறப்பார், அடுத்த நிமிஷத்தில் மட 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 மடன்னு இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். இடிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்வு மறுபடியும் துளிர்க்கும். இடிக்கப்பட்ட உன் வியாபார கூடங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொன்ன வசனத்தின்படி உனக்கு இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கப் போகுது. உன் பிள்ளைக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கப் போகிறது. உன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது. எல்லாம் அடித்து நொறுக்கி தரைமட்டமானது உண்மை. அதன் பிறகு ஆண்டவர் புதிதாக கட்டுவார், புதிதாக எடுப்பித்து கட்டுவார், புதிதாக காரியங்களை செய்வார். அவர்தான் நீங்கள் தேடி இருக்கிற என் நல்ல ஆண்டவர். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் இனி பெரிதாயிருக்கும் என்று சொன்ன தேவன், என் பிள்ளைகளுடைய சமாதானம் இனி பெரிதாயிருக்கும். இவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இனி பெரிதாயிருக்கட்டும். உடைய சந்ததி இனி பெரிதாயிருக்கட்டும். அவருடைய வியாபாரம் இனி பெரிதாயிருக்கட்டும். அவருடைய படிப்பு இனி பெரிதாயிருக்கட்டும். அவருடைய ஆயுசு இனி பெரிதாயிருக்கும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதி. நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீர். எனக்கு நீதி கிடைக்கலையே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு, அவர்கள் எந்த தேசத்திலே எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஆண்டவர் நீதி செய்கிற நியாயாதிபதியாக கடந்து போவீராக. இதோ சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணேன். உன்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்வேன். உனக்கு நான் நீதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உனக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இழந்து போன செல்வங்கள், செல்வாக்குகள், வேலைகள், வசதி வாய்ப்புகள் திரும்ப கிடைப்பதாக. அழிந்து போனவைகள் அழியாமையை கண்டு உயிர் தெழுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா, இவர்கள் எந்த வழக்கில் சிக்கி இருந்தாலும் உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னேன். அது டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, சொத்து வழக்காக இருந்தாலும் சரி, வேலை காரியமாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன். என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உத்தரவாதத்திற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் பிள்ளைகளை பொதிந்து கொள். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக். பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி,
வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.